ஹாய் ஹலோ கைஸ், நம்ம இன்றைக்கி ப்ரூச்சஸ் ஒர்க் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் டைம் நான் பண்ணுறேன். அது எப்படி நான் பண்ணுறேன் அப்படிங்கிறத பாருங்கள். இந்த மாரி ஃபோல்ட் பீட்ஸ் வச்சுருக்கேன் கலரு. அதில் தான் வந்து நம்ம பண்ண போகிறோம். இது வந்து இயரிங்க்கெலாம் மேலே இந்த ஜும்காவுக்கு மேலே வைப்பாங்க இல்லையா, அதை யூஸ் பண்ணி பண்ணலான்ட்டு ஒரு ஐடியாவில் பண்ணியிருக்கேன். இது லீஃப் மாடல். அந்த இயரிங்க்கு உள்ளதே இந்த லீஃப் மாடலில் இருந்தது. சரின்ட்டு அதை மேட்ச் பண்ணிக்கலான்ட்டு வாங்கிட்டு வந்தேன். அது இதேமாரி ஃபோல்டு பண்ணி தான் பண்ண போகிறோம். லீஃப் வந்து சும்மா சாதாரணமாக வச்சுருந்தா அந்த பூச்சி ஒர்க்குக்கு நல்லா இருக்காது. இதுமாதிரி ஃபோல்ட் பண்ணால் கொஞ்சம் எடுப்பாக இருக்கும். இது வந்து என்ன கலர் ப்ளவுஸோ அது கான்ட்ராஸ்ட்டாக என்ன கலர் சாரியோ அதை தான் யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு மெஷர்மெண்ட் டேப்பு எல்லாம் எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து நமக்கு ஃப்ரண்ட்டில் உள்ள ஆல்ரெடி நம்ம போட்ட ஸ்டிச் பண்ண ப்ளவுஸை தான் நம்ம வந்து ப்ளூச்சஸ் ஒர்க் பண்ண போகிறோம். ஸ்டிச் பண்ணதுலேயும் பண்ணலாம், பண்ணாததையும் பண்ணலாம், இல்லை செமி ஸ்டிச்லேயும் பண்ணலாம். இப்போ ஸ்டிச் பண்ணதில் பண்ணால் நமக்கு டிஸ்டர்பன்ஸே இல்லாமல் இருக்கணுங்கிறதுக்காக 2 பக்கமும் ஃபோல்டு பண்ணி இதேமாதிரி நான் வந்து பின் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இதேமாதிரி பின் பண்ணிக்கிட்டு எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நீங்களும் இதேமாரி வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஹேண்ட்லேயே நான் வந்து சின்னதாக பண்ணிக்க போகிறேன். இது ஆல்ரெடி வந்து புட்டாஸ் வச்சுருக்கேன், அதிலே தான் நான் பண்ண போகிறேன். இப்போ வந்து மெஷர்மெண்ட் பண்ணிக்கிறேன். நான் வந்து 2 இன்ச் அளவுக்கு மெஷர் பண்ணிக்கிறேன். நான் எப்பயுமே இந்த பக்கம் முந்தாணி வருதுன்ட்டு விட மாட்டேன், ஏன்னா வந்து அதில் வந்து இன்கம்ப்ளீட்டாக இருக்கும்ன்ட்டு. இப்போ 2 இன்ச் அளவு அளந்துக்கிட்டே வரேன். இப்போ சென்டரில் நம்ம ஒரு டிசைன் பண்ணியிருக்கிறதுனால இப்போ ஆப்போசிட் சைடும் அதே சேம் மெத்தடில் தான் நம்ம மெஷர் பண்ணிட்டே வரப்போகிறோம். 2 இன்ச் அளவுக்கு மெஷர் பண்ணிட்டே வரப்போகிறோம். இது வந்து நான் முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் வச்சுருக்கதை வச்சு தான் பண்ணியிருந்தேன். நான் எதுக்குமே பூச்சஸ் ஒர்க்குன்னு தனியாக வாங்கலை. லீஃப் மட்டும் கிடச்சதுனால வாங்கியிருந்தேன். அது வந்து ஒரு ஹெல்ப்பாக ஆகிக்கிட்டு இதில் இப்போ வந்து ஃப்ளவர் மேக் பண்ணி 3 சைடும் பூச்சஸ் தான் பண்ண போகிறோம். ஃப்ளவர் மேக் பண்ணி 3 சைடு வந்து லீஃப் வைக்க போகிறோம். அதுதான் இதில் வைக்க போகிறோம். இதுவுமே நம்ம பண்ணுறது தான் பூச்சஸ் ஒர்க்கு. இப்போ இதுலேயுமே வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க இது பூச்சஸ் ஒர்க்கா என்னன்னு. நம்ம பண்ணுறது தான். இப்போ எல்லாத்துலேயுமே ஒர்க் பண்ணுறாங்க. ஆரிய ஒர்க்குன்னு இல்லாமல் என்னென்ன இருக்குதோ, என்னென்ன பீட்ஸு, என்னென்ன ஸ்டோன்ஸ் எல்லாம் கிடைக்குதோ எல்லாத்துலேயும் ஒரு ஒர்க் பண்ணி அதுலேயுமே ஒரு நேம் வைக்கிறாங்க. இப்போ ஆரியா ஒர்க்கு முடிஞ்சிட்டு ட்ரெண்டிங்கு. இப்போ அதை முடிஞ்சு இப்போ வந்து பீட்ஸ் ஒர்க்கு இப்படி பண்ணி அதை வந்து பூச்சஸ்ன்னு சொல்கிறாங்க. ஆரியா ஒர்க்கில் ஒரு அளவு பாதி பீட்ஸு ஸ்டோன்ஸு எல்லாமே யூஸ் பண்ணி தான் பண்ணுறாங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகுது, அதுதான், வேறு ஒன்றுமே இதில் டிஃப்ரென்ஷியேஷன் இல்லை. கொஞ்சம் அந்த ஒர்க்குமே எடுப்பாக இருக்குது. அதுதான் இதில் நெட் ஃபேப்ரிக்குமே யூஸ் பண்ணி பண்ணுறாங்க. இந்த மெத்தட் யூஸ் பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா டவுன்லோட் பண்ணி வச்சு டைம் எப்போ கிடைக்குதோ அப்போ பாருங்கள். இந்த ஃபுல் வீடியோவே பொறுமையாக பார்த்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபுல் வீடியோ கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். இல்லை யாருக்கும் ஷேர் பண்ண முடியலன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக வீடியோ ஷேர் ஆகிட்டே இருக்கும். பிடிச்சிருந்தா தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. அதுமாரி டிஃப்ரெண்ட்டான வீடியோ கண்டிப்பாக தொடர்ந்து போட்டுகிட்டே இருப்பேன். தேங்க்யூ.